Hi friends, இந்த வீடியோவில் பில்லிங் செட் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் பில் போடுறதுக்கு ஆல்ரெடி மேக்கப் செட், டாக்டர் செட்டு, பர்கர் செட்டு இந்த மாதிரி நிறைய செஞ்சு போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். என்னோட இன்னொரு சேனல் யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ்ங்கிற சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ பில்லிங் செட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதோட பின் பக்கமும் இப்போ வந்து க்ளோஸ்டாக இருக்குது, அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து வந்து இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு பாக்ஸ் வந்து வேணும். அதுக்கு வந்து நான் ஸ்வீட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் கீழே இருக்கிறத மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே ட்ராயர் மாதிரி நம்ம செட் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மேலே கட் பண்ண பீஸை வந்து மேலே மானிட்டர் மாதிரி செட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த பாக்ஸை வந்து மடித்து ஒரு பக்கம் ஒட்டிட்டு அது மேலே வந்து நம்ம ஸ்வீட் பாக்ஸில் கட் பண்ணதை சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. இது எல்லாத்துக்குமே நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டுறேன், அப்போ தான் டக்குன்னு நிற்கும். ஸோ நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணி கூட இதுக்கு வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு சைடு ஒட்டினதுக்கப்புறமா இன்னொரு சைடில் வந்து 4 பீஸ் இருக்குல்ல, அதில் மேலே இருக்க மூடி மாதிரி இருக்கிறது மட்டும் நமக்கு போதும். எக்ஸ்ட்ரா இருக்க அந்த 3 இதுவும் தேவையில்லை. ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அடுத்து வந்து இன்னும் 2 வேஸ்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 2 பாக்ஸையும் இந்த 2 சைட்லையும் சேர்த்து வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ இதுக்குமே நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி தான் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டு அடியில் வந்து மொத்தமாக ஒரு கார்ட்போர்டில் பெரிய அட்டையை எடுத்து நம்ம எல்லா பாக்ஸும் சேர்ந்து வர்ற மாதிரி கூட லாஸ்ட்டில் ஒட்டிக்கலாம். ஸோ இப்படியே ஒட்டினாலும் அது நல்லா தான் நிற்கும். இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கார்ட்போர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அடுத்து வந்து இது மேலே எல்லாத்துலேயுமே நம்ம கலர் பேப்பர் ஒட்ட போகிறோம். ஸோ நான் வந்து பிங்க் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் ஒட்ட போகிறேன். வீட்லேயே கூட நம்ம கலர் பேப்பர் ரெடி பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கலர் பேப்பர் யூஸ் பண்ணி இப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லுமே நம்ம ஒட்ட போகிறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் இந்த பாக்ஸில் வந்து கலர்லாம் ஒட்டிக்கோங்க. ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு விரல் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒட்டுங்க. அப்போ தான் திட்டாக தெரியாது. இல்லைனா ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க, அதுவும் தெரியாது. ஸோ நமக்கு பேப்பர் மேலே வந்து அந்த ஃபெவிகால் தெரியக்கூடாது. ஸோ அதுக்காக தான் விரல் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒட்ட சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இது ஃபுல்லுமே கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கலர் பேப்பர் ஒட்டியாச்சு. இந்த ஒரு பாக்ஸில் மட்டும் கீழே இருக்க இடத்துல வந்து நான் ஒட்டலை. அதில் வந்து 4 இது இருக்குல்ல, அதில் 2 இதை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். 2 மூடியை மட்டும் வச்சுக்கலாம். அது வந்து டோர் மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ஒரு பிளெயினாக ஒரு கலரில் டிசைனாக இருக்கனால அதை அப்படியே விட்டுட்டேன். அதில் கலர் பேப்பர் ஒட்டலை. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே மானிட்டர் மாதிரி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து ஒயிட் பேப்பர் ஒட்ட போகிறேன். ஸோ அதுக்கு நார்மலான ஒயிட் பேப்பரே கட் பண்ணி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா நம்ம பிங்க் கலரில் ஒட்டியிருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து நம்பர்ஸ்லாம் எழுதணும், பட்டன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி நம்ம பில் போடுறதுக்கு. ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி இதை வந்து நம்ம எழுதிக்கலாம். இது வந்து நீங்கள் பேப்பரில் எழுதிட்டு அப்படியே மேலே ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம், அல்லது நம்ம ஆல்ரெடி பேப்பர் தானே ஒட்டியிருக்கோம். ஸோ அது மேலே ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி எழுதவும் செஞ்சுக்கலாம். ஸோ இதில் என்ன பட்டன்ஸ்லாம் இருக்கணும்னு பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பனுங்கிற பட்டன் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். அது வந்து நம்ம ட்ராயர் ஓப்பன் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் கேஷா அல்லது கார்டா அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இதில் வந்து நீங்கள் பட்டன்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த பட்டன்ஸில் கலர் பண்ணணும் அப்படின்னாலும் உள்ள கிரையான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கலர் பண்ணிக்கலாம். ஸோ கலர்ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிடலாம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கிற இடத்துல நம்ம மானிட்டர் மாதிரி டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம பில் போடும்போது இருக்கிற மாதிரி வரணும். ஸோ அதுக்காக நான் க்ரேயான்ஸ் யூஸ் பண்ணி அதில் வந்து லைட்டாக எழுதிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம என்னெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்ன ப்ராடக்ட் வாங்குகிறோம், எவ்வளோ வாங்கியிருக்கோம், எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நான் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து அந்த கேஷ் ஆர் கார்டு அந்த ஆப்ஷன் வந்து கீழே எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கலர் கலராக ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணி கூட நம்ம கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மானிட்டருக்கு சைடில் ஒயிட் கலரில் இருக்கல அந்த இடத்துலையுமே பிளாக் கலர் க்ரையான் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். அடுத்து சின்னதாக வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பாக்ஸில் இருக்க மூடியை வந்து எடுத்திருக்கேன். காய்கறியெல்லாம் நம்ம வெயிட் பார்க்குறதுக்கு ஒரு மெஷின் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த மெஷினுக்காக இந்த மூடி வந்து ஒட்டுறதுக்கு முன்னாடி கீழே வந்து கார்ட்போர்டில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஒன்று மேலே ஒன்றா ஒட்டி அது வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக வந்ததுக்கப்புறமா அது மேலே ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இந்த மூடியை வந்து நம்ம ஒட்டிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீளமாக கார்ட்போர்டில் ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். வீடியோவில் காட்டுற மாதிரி இதை வந்து ஒட்டி நம்ம அந்த வெயிட் எடுக்கிற மெஷினுக்கு வந்து மேலே வந்து அந்த தெரியும்ல எவ்வளோ வெயிட் இருக்குன்னு, ஸோ அதை வந்து கலர் பண்ணி ஒட்டிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கலர் பேப்பர் அது மேலே ஒட்டி நம்ம வந்து இதை ஒட்டிடலாம். அடுத்து வந்து கார்ட்போர்டில் வீடியோவில் காட்டுற மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இது 2 பக்கமும் ஓப்பனாக இருக்குல்ல, ஸோ அந்த சைடும் கார்ட்போர்டு யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மேலே வந்து பிளாக் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே கவர் பண்ணிடுங்க. இது வந்து நம்ம கார்டெலாம் ஸ்வைப் பண்ணுவாங்கல்ல, பே பண்ணும்போது கார்டு மெஷின் இருக்குல்ல, ஸோ அதுதான் ரெடி பண்ணுறோம். ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக கார்டு மெஷின் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து கீழே ட்ராயர் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம காசுலாம் போடணும்ல, தனித்தனியாக பிரித்து போடணும்ல, ஸோ அதுக்காக உள்ளே வந்து இந்த மாதிரி கார்ட்போர்டு யூஸ் பண்ணி தனித்தனியாக பிரித்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். ஸோ இதில் வந்து காயின்ஸ்லாம் தனியாக போடலாம், ரூபா நோட்லாம் தனியாக போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த ட்ராயரை இழுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஹேண்டில் மாதிரி தேவையில்ல, ஸோ அதுக்காக கார்ட்போர்டில் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மொத்தமாக ஒட்டி அதை வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ நம்ம வந்து இதை இப்படி இழுத்து உள்ளே தள்ளி விட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் வந்து ஒரு தோசை கரண்டி மாதிரி ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது பில் போடும்போது அதை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுக்கு தான் இது வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் பேப்பர் யூஸ் பண்ணியும் ஒட்டி கவர் பண்ணிக்கலாம், அல்லது ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியும் கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி தான் இதை வந்து கலர் பண்ணுறேன். அடுத்து இதை வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி தேவை. ஸோ அதுக்காக கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அது மேலே வந்து கலர் பேப்பர் ஒட்டி நம்ம அந்த சைடில் வந்து இதை வந்து ஒட்டிடலாம்.
அடுத்து இந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்து ஒயர் மாதிரி செட் பண்ணுறதுக்கு நான் வந்து பழைய மாஸ்கில் இருக்க எலாஸ்டிக் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம நூல் கூட கட் பண்ணிக்கலாம், எது வேணால் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த எலாஸ்டிக் கட் பண்ணி இதை வந்து ஒட்டியிருக்கேன். பின்னாடி ஒட்டும் போது அந்த எலாஸ்டிக்கு அப்புறம் சின்னதாக இன்னொரு கார்ட்போர்ட் பீஸு சேர்த்து வச்சு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அப்போ வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த எலாஸ்டிக்கோட இன்னொரு எண்டை வந்து கீழே அந்த பாக்ஸோட ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்கேன் பண்ணுற மிஷின் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி இதை வந்து அப்படியே அந்த சைடில் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. சைடில் ஃபுல்லுமே நான் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியே கலர் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் அந்த கார்ட்போர்டில் இருக்க டிசைனோட அப்படியே கூட ஒட்டிக்கலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம ஸ்கேன் பண்ணுற பொருளை ஸ்கேன் பண்ணிவிட்டு வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ட்ரே மாதிரி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஷாப்பிங் பேக் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ப்ரௌன் கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி மடக்கி அழகாக இதை வந்து ஒரு ஷாப்பிங் பேக் மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ வீடியோ பார்த்து நீங்கள் வந்து இதே மாதிரி ஷாப்பிங் பேக் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பேக் ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து கடையோட நேம் எழுதுவாங்க. நம்ம வந்து நம்ம சேனலோட நேம் எழுதிக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து யூக்ஷிக்னு எழுதியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல, குட்டியாக க்யூட்டாக அழகாக. ஸோ இதே மாதிரி நம்ம 2-3 பேக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 3 இது ரெடி பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி அந்த பாக்ஸுக்கு கீழே நம்ம கபோர்ட் மாதிரி வச்சுருந்தோம்ல, அதுக்குள்ளே இது எல்லாத்தையுமே நம்ம வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒன்று போல் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம காசுக்கு வந்து இந்த ஒயிட் பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இது ஒவ்வொன்றும் எவ்வளோ ரூபான்னு எழுதிக்கோங்க. ஸோ இதை வந்து இன்னும் நீங்கள் டிசைன் பண்ணணும், கரெக்டாக அந்த மணி மாதிரியே இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கூட நான் டிசைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் சிம்பிளாக அந்த ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அது எவ்வளோ அமௌண்ட்டோ அதை மட்டும் எழுதி ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இந்த ட்ராயரில் வந்து தனித்தனியாக பிரித்து போட்டுக்கலாம். காயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் சின்னதாக ரவுண்ட் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம காயின்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து காசு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் 3 பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இதை வந்து நம்ம அந்த ஸ்கேன் பண்ணுற மிஷின் வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலே வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒட்டிடுங்க. இதில் சென்டரில் வந்து ஒயிட் கலர் பேப்பரை நீளமாக கட் பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரி ரோல் பண்ணிடுங்க. நம்ம வந்து பில் போட்டோன்னா பில் வந்து வரணும்ல பேப்பரில், ஸோ அதுக்காக தான் இது வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பில் வர்ற மாதிரியே நம்ம வந்து இதை செட் பண்ணி அந்த இடத்துல ஒட்டிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஃபெவிபாண்ட் வச்சு தான் ஒட்ட போகிறோம். இது வந்து ஷாப்பிங் கார்ட் மாதிரி நம்ம கடையில் வந்து வாங்கும்போது கையில் ஒரு பேஸ்கெட் கொடுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி இதை வந்து கட் பண்ணி நமக்கு என்ன சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம அந்த கைப்பிடிக்குமே கார்ட்போர்ட்லேயே அழகாக வளையக்கூடிய கார்ட்போர்டில் கட் பண்ணி ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். அடுத்து இந்த ஷாப்பிங் கார்ட்டில் வந்து அந்த செக்குடு டிசைனில் இருக்கும்ல, ஸோ அதுக்காக நான் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். நம்ம டிசைன் பண்ணலனாலும் ஒன்றும் தேவையில்லை, நான் வந்து அதே மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அழகாக ஷாப்பிங் கார்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுவுமே நமக்கு 2-3 தேவை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சின்னதாக ரோல் பண்ணிக்கோங்க. தண்ணியில் வந்து கொஞ்சம் ஃபெவிகாலும் சேர்த்துருக்கேன். ஸோ அதை வந்து இதில் வச்சு அப்ளை பண்ணி நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது அழகாக நமக்கு உருண்டையாக கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கலர் பண்ணுறேன். இது மேலே வந்து திருப்பியும் ஒரு ட்ராப் தண்ணி வைக்கும்போது அந்த கலர் வந்து எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆயிரும். இல்லைன்னா நீங்கள் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலராக நம்ம ரெடி பண்ணி இதை வந்து ஃப்ரூட்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம அந்த வெயிட் மெஷர் பண்ணுற மிஷினில் வந்து பிளைனாக இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த ஃப்ரூட்ஸை வந்து எப்படி பில் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஷாப்பிங் கார்ட்டில் கொண்டு வந்து அதை வந்து அந்த வெயிட் பார்க்குற மிஷினில் போட்டுட்டு அப்புறமா ஒன்றா எடுத்து ஸ்கேன் பண்ணி அந்த ட்ரேயில் போட்டுருங்க. ட்ரேயில் போட்டதுக்கப்புறமா பில்லு வந்து கார்டாக கேஷான்னு பார்த்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷாப்பிங் பேக் எடுத்து இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம கொடுத்துடலாம். அடுத்து வந்து நம்ம அந்த ஒயிட் பேப்பரில் வந்து சின்னதாக எடுத்து பில்லுன்னு கொடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி பில்லிங் செட் வந்து ஈஸியாக வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லேருந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இதை யூஸ் பண்ணி பாப்பா விளையாண்டு பார்க்குறா.
இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஹாப்பியாக விளையாடுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த பில்டிங் செட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.